எஸ்ஐடி இன்னைக்கு வரல, எந்த ஆவணமும் ஒப்படைக்கல. சார் இதுல இன்னைக்கு என்னன்னா, we call it as technically we call it as fungus officio. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஃபைல எஸ்ஐடி இருந்து வித்ட்ரா பண்ணி அதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்ட பிறகு எஸ்ஐடி ஹஸ் பிகம் ஃபங்கஸ் officio. அவங்களுக்கு இந்த வழக்கில் எந்த இதுவும் கிடையாது. ஆகையினால அவர்களுடைய தரப்பை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம். அதனால ஜட்ஜி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சார் ஃபங்கஸ் officio நீங்க, ஆகையினால நீங்கள் எந்த விதமான வாதத்தையும் முன்வைக்க முடியாது, நான் அக்யூஸ்டு தரப்பு வாதத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் போலீஸ் தரப்புல எதிர்ப்பே தெரிவிக்க முடியாது. ஏன்னா இல்ல சார், அதாவது எப்படின்னா, அதை எனக்கு எப்படி தமிழ்ல சொல்றது அப்படிங்கிற அந்த சரியான வார்த்தை வரமாட்டேங்குது. இன்றைக்கு அவங்களுடைய ரோல் இதில் இருக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐடி அப்படிங்கிற அமைப்பிடமிருந்து அந்த கேஸ் ஃபைலை ஃபுல்லா வாங்கி சிபிஐ கொடுத்து சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இம்ப்ளைடா என்னன்னா எஸ்ஐடி கலைக்கப்பட்டு விட்டது. தட் இஸ் இம்ப்ளைட். நோ மோர் எஸ்ஐடி இஸ் தேர், நோ மோர். தட் இஸ் இம்ப்ளைட். அப்போ இல்லாத ஒரு விஷயத்துல எப்படி விசாரணை பண்ண முடியும்? அதனாலதான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இல்லை இருந்தாதான் ஃபங்க்ஷன் ஆக முடியும். இல்லை அமர அந்த சூழ்நிலை. இப்ப எஸ்ஐடி அப்படிங்கிறது இம்ப்ளைட் பை தி ஆர்டர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். எஸ்ஐடி அப்படிங்கிறது இம்ப்ளைட்லி டிசால்வ் இல்ல, அது இல்லா நிலையான அந்த ஒரு அமைப்பு, அந்த இடம் இல்லை அப்படிங்கிறது தான்.